வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த போக்கோ F7 கமெண்ட்டை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஜே மைக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஏஎன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மைக் டூ நல்லாவே இருக்குங்க. இருந்தாலும் திடீர்னு மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால் இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது, இல்லாட்டி இதை வந்து நம்ம மக்களுக்கு ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணலாமா கூடாதான்ற அளவுக்கு யோசிக்க தோணுது. பட் சைனாவில், ஹாங்காங்கில், தைவானில் இந்த மாதிரி எங்கேயாவது வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. இந்தியாவில் வாங்குறதா இருந்தால் 30,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெரிய தொகை பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கிவிட்டு நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா மனசு கேட்காது இல்லை. ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வாங்கணும் பார்த்தீங்களாங்க, அது ஓகேங்க, இது வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. பட் இதில் ஏஎன்சி மாதிரியான ஃபீச்சர்ஸ் இல்லாதனால நான் இப்போ ஃபேன் போட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அண்ட் இதில் இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா, ஏஎன்சி இருக்கிறனாலேயே ஒரு சில ஹை பிச், இப்போ நான் ஸ்பீக்கர் டெஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ஹை பிச் போகும் இல்லையா, திடீர்னு ஒரு டெசிபிள் பூஸ்ட் இருக்கும்ல, அதை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு இறைச்சலை கொடுக்கும் அப்படின்னு. நீங்கள் நார்மலாகவே ஆடியோவில் சொல்லியிருப்பீங்க ப்ரோ, அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக இறையுது ப்ரோ அப்படின்னு. அது வந்து இந்த மைக்னால தான். இன்னொன்று என்னென்னா, நம்ம லைவ் ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது கூட நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சின்ன சின்ன அந்த கிராக்லிங் சவுண்ட்ஸ் அப்பப்போ வருதுன்னு, அதுவும் இதே ஏஎன்சினால தான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸும் இருக்குது. அதே சமயம் லைஃப் அப்படின்னு வரும்போதும் இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படின்றேன். மற்றபடி இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் நம்ம தண்ணியில் போட்டோமா, வெளியில் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணோமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க. எப்பயுமே இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எல்லாத்துக்கு மேலேயும் பெரிய அளவில் அதை பாதுகாப்பாக தான் அதை மெயின்டைன் பண்ணுவேன். மற்றபடி இது வரைக்கும் அப்யூஸே பண்ணல. உண்மையாக சொன்னால் ஏதாவது அப்யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே போட்டிருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், எதுவும் பண்ணல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அதாவது இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இதை சார்ஜரில் கனெக்ட் பண்ணேன்னா ப்ராப்பராக இந்த 4 இண்டிகேட்டர்லையும் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அனிமேட் ஆகும். அதான் ஒரு எல்இடியாக பிளிங்க் ஆகி திரும்ப ஒரு எல்இடியாக பிளிங்க் ஆகி, அப்போ 2, அதாவது 50% ஆகிடுச்சுன்னா 2 எல்இடி எப்பயுமே எரியிற மாதிரியும் அடுத்து 2 பிளிங்க் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் இப்போ என்ன ஆகிடுது, எல்இடியே பிளிங்க் ஆகாமல் கேஸ் வந்து அப்படி நல்லா சூடாகும், செம்மையாக சூடாகுது. என்ன பிரச்சனைனே தெரில. சரி, உங்களில் யாருக்கிட்டையாவது டிஜே மைக் இருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ நம்ம போக்கோ ஃப்ளிப் 7 நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தான் அந்த நண்பர் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் எங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதான் சொல்லிடுறேன். ஃப்ளிப் 7 வீடியோவில் அவர் கமெண்ட்டை பின்னே பண்ணி வச்சுருந்தேன். ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து ரிப்ளை செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. கௌதம் ப்ரோவும் ரிப்ளை போட்டிருக்காரு, சதீஷ் ப்ரோ நீங்கள் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ டேட்டா, எவ்வளோ பேர் உட்காந்து இவ்வளோ டேட்டா கொடுப்பாங்க, வேறு லெவலில். சூப்பர் சூப்பர் சூப்பரே. ரைட்டு. சரி, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கருத்து 1/2 வணக்கம் சிவா ப்ரோ அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காரு கேம் பல்ஸ் அப்படிங்கிற நண்பர் சதீஷ். சரியா, நான் S22 ப்ளஸில் இருந்து போக்கோ F7க்கு 512 கருப்பு கலருக்கு மாறின கதையும் காரணமும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2023 சாம்சங் S22 ப்ளஸ் வாங்கினேன், 2 வருஷம் ஆச்சு. இப்போது கேமரா, சாஃப்ட்வேர், பில்டு குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு, நோ லேகு, அது இதுன்னு இந்த ஃபோனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். S22 ப்ளஸை பிடிக்கும்னு சொன்னதே பெரிய விஷயந்தான். அப்பப்போ கேஸு, டெம்பர் கிளாஸு போடாமல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன். பேண்ட் பேக்கெட்டுக்குள்ளே சாவி போட்டு சின்ன ஸ்க்ராட்ச் தவிர எதுவுமே இல்லை. பரவாயில்லையே, இதுவே பெரிய விஷயந்தான். இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணேன். அப்புறம் முதல் பச்சை கோடு வந்துச்சு. முதல் பச்சை கோடு. அந்த பச்சை கோடு கொஞ்சம் நாளில் பிங்க் கோடாக மாறிச்சு. அடுத்து போக போக இன்னும் 3 கோடு வந்து டிஸ்பிளே பார்த்தாலே கண்ணு வலிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. முதல் கோடுக்கும் 4வது கோடுக்கும் 5 மாத கால இடைவெளி. ஃபோனில் ஸ்க்ராட்சே காரணம் சொல்லி சர்வீஸ் சென்டரில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 17,500 ரூபாய் கேட்டாங்க. கொஞ்சம் கொடூரமான ஆளுங்க தான் இவனுங்க. ஃபோன் வந்து புதுசாக இருக்கணுமா, எப்படி இந்த ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் வரும் அந்த மாதிரி சாம்சங்கில் நம்ம போனோம்னாலும் புதுசாக உடனே போய் ஒரு பாக்ஸை பிரித்து உள்ளேருந்து புது ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட சர்வீஸ் கொடுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் கொடுக்கவே கூடாது. இப்போ அதை சரி பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாம் அதில் தான் வச்சுருக்கேன். OLXில் 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அவ்வளோ கம்மியாக விற்க விருப்பம் இல்லை. எதிர்காலத்தில் டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டு வீட்டில் யாருக்காச்சும் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். நியாயமான விஷயம். இதை தான் நானும் சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஃபோனை நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிற ஃபோனை பேசாமல் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க யாருக்காக கொடுத்துட்றதே நல்லது தான். இப்போ இந்த போக்கோ F7 வாங்கி 3 வாரம் ஆச்சு ப்ரோ. OnePlus 13R வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தேன். சரி, இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு தோணுச்சு.
அது போக மறுபடியும் ஃபோனில் போய் நிறைய காசை போட விருப்பம் இல்லை. இதுவே கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்னோட யூடியூப் சேனலுக்கு கேமிங்க்கு இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு தோணுச்சு. ஓகே, என்னோட யூடியூப் சேனலுக்கு. ஸோ நம்ம ஆள் யூடியூப் சேனலும் வச்சுருக்காருங்க, செக் பண்ணிக்கோங்க. போக்கோ F7 ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. S22 ப்ளஸ் அளவுக்கு ஸ்மூத்னஸ் இல்லை, ஆனால் ஆப் ஓப்பனிங் ஸ்பீடெல்லாம் அதை விட பெட்டராக இருக்குது. பில்டு குவாலிட்டி 8.5 கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக போக்கோவே செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னே கொஞ்சம் பிளாஸ்டிக் பில்டாக இருக்கும், இந்த தடவை உங்களுக்கு வந்து கிளாஸு மெட்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. சைடு மெட்டலு, பின்னாடி கிளாஸு, எல்லாம் சூப்பர் ப்ரோ. நல்லா தரமான பில்டாக இருக்குது. நான் S22 ப்ளஸ்ஸை விட பில்டு குவாலிட்டியை நினச்சி பெருமைப்படுவேன். இது அதுக்கு பெட்டர், அதுக்கு நிகராகவே இருக்குது. நல்ல வெயிட்டாக பில்டு பண்ணியிருக்காங்க, ஆனால் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் கொஞ்சம் ஆடுது, ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் பிடிக்கும், ஆனால் வலுவலுன்னு இதுவும் நல்லா தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இனிமேல் பின்னாடி கேஸ் கலட்டக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட சர்வீஸ் சென்டரில் அதை ஒரு காரணமாக காட்டுறாங்க. கரெக்டு தான், நமக்கு நாளை பின்ன இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால சர்வீஸ் சென்டரில் வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க, கீழே போட்டிங்கன்னு ஏதாவது கதை சொல்லலாம், உண்மைதான். டிஸ்பிளே 8.5 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த ஃபோனில் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலர்ஸ் நல்லா இருக்கான், ஸ்க்ரீன் பெருசாக இருக்கான், பிரைட்னஸும் குறைவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. LTPO இல்லாதது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. S22 ப்ளஸில் LTPO இருந்ததே ஒரு நல்ல ஒரு ஃபீல் டெலிவர் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. இதில் வந்து 60-120 இருக்குது, இருந்தாலும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 60 ஹெர்ட்ஸில் ஸ்டட்டர் நல்லாவே ஃபீல் ஆகுது. சரி, மொத்தமாக 120 ஹெர்ட்ஸில் வச்சிடலான்னு பேட்ரி போகும்னு வைக்கலை. ஸோ ஆக மொத்தம் 60 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டட்டர் நல்லாவே தெரியுது. S22 ப்ளஸ்லேருந்து இதுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நமக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குமோன்ற மாதிரியான ஒரு மனநிலையினால அதையும் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸு இதில் 8S Gen 4 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 9-10க்கு 9 கொடுத்துருக்காரு. ஆப் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ப்ரோ. S22க்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. அது ஸ்மூத்தாக இருந்தாலும் இது அதை விட இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது ப்ரோ. நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அதுவும் அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருக்குது, ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால நல்லா இருக்குது. இது எந்த மாதிரி வருதுன்னா, சில ஃபோன்ஸ் நானும் பார்த்துருக்கேங்க. இப்போ நான் ட்ரீம் கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அதில் நடுவில் அப்படி நான் மினிமைஸ் பண்ணியிருப்பேன். வேறு ஒரு சில டாஸ்க், இப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, அந்த காலில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா எடுத்து கொடுக்கணும். அந்த டேட்டாவுக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்ததில் நான் அந்த கிரிக்கெட் விளையாண்டதே மறந்துட்டேன். திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் சும்மா அந்த கேம் ஓப்பன் பண்ணேன்னா எங்கே விட்டனோ அங்கே இருக்கிறது வந்து நல்லா இருக்குது. அது ஒரு சில ஃபோனில் நல்லா இருக்குது, இதுலேயும் கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எக்ஸ்டர்னல் டெஃபிலையும் ஓரளவுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. இந்த OnePlusல தான் 8GB சில சமயங்களில் சொதப்போம், பெரும்பாலும் 8GB சொதப்போம். 12GB என்னைக்காவது எப்பயாவது அப்படி இருக்கும் OnePlusல. சரி, ஓகே. அப்புறம் என்னோட முக்கியமான தேவையே கேமிங்கு, அதுக்கு இது சிறப்பாக இருக்குது. நான் ஹை குவாலிட்டி செட்டிங்ஸில் தான் விளையாடுவேன். அதே நேரம் 1080p 60 fps 24 பிட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன். நேட்டிவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப் இதுதான் என்னோட முக்கியமான யூஸ் கேஸ் ப்ரோ. ஸோ நேட்டிவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வந்து இருக்கிறது இவருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அதுலேயே ஹை பிட் ரேட் வச்சு தான் இவர் விளையாடுறது. அது வேறு 1080p 60 fps ஹை பிட் ரேட்டில் இவர் ரெக்கார்டும் பண்ணுறாரு. ஸோ நல்ல கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடணும், நல்ல கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறது ரெக்கார்டும் பண்ணணும். ஸோ அது வந்து இதில் இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விளையாடும் போது ஒய்ஃபை, இன்டர்நெட்டு, ரூம் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரு, ஃபோன் ஓடும். நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸில் ஃபோன் நல்லாவே வார்மாக தான் ஆகுது. இதே கண்டிஷனில் S22 ப்ளஸ் வந்து கொதிக்கும், அதனாலேயே கேஸ் கழட்டிட்டு விளையாடுவேன். சரி, கரெக்டு. இது வந்து எப்படின்னா S22 ப்ளஸில் வந்து கேம் ஆடும்போது அப்போ எப்பயுமே கேஸ் கழட்டிட்டு தான் ஒரு கேமே ஆடி இருக்கார், ஏன்னா அந்த லட்சணத்தில் இருந்திருக்கு. ஆனால் எண்டு ரிசல்ட்டு ரெக்கார்டட் வீடியோ குவாலிட்டி S22 ப்ளஸில் தான் நல்லா இருக்குது. ஏன்னு தெரியலை, அது ஏன்னு தெரியல. அவங்க இன்னும் நல்லாவே பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க போல், ஆப் லெவல்லையும் சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது வரக்கூடிய அந்த, ஏன்னா நீங்கள் கேம் ஆடுறீங்க, கேமில் வந்து திடீர்னு FPS மாறலாம். அதில் FPS மாறுறத வந்து ரெக்கார்டிங்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. அது மேபி சாம்சங் நல்லா பண்ணியிருப்பாங்க போல ப்ரோ. கேமரா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு $10 போட்டார். நான் கேமரா பற்றி பெருசாக கண்டுக்கல, அதனால் அதான் இருக்கவே இருக்கே S22 ப்ளஸ்ன்னு இதை கண்டுக்கவே இல்லை.
வீட்டில் தான் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தாங்க. S22 ப்ளஸ் விட பிரைட்டாக காட்டுச்சுன்னு தான் போக்கோ தான் வின்னர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸு. S22 ப்ளஸ் வந்து எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணோம். பட் அதோட இது வந்து பெட்டர்ன்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும் ப்ரோ அவுட்புட்டு. ஆனால் நான் S22 ப்ளஸ் கேமரா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த ஃபோன் வச்சு ஏகப்பட்ட ஃபங்க்ஷனில் நல்ல தரமான ஃபோட்டோக்களை எடுத்திருக்கேன். ஆஃபீஸில் கூட குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது நண்பர்கள் S22 ப்ளஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சாம்சங்கோட கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி ப்ரோ. ஹாப்டிக் ஃபீட்பேக் 7.5 அவுட் ஆஃப் 10. இதெல்லாம் ரொம்ப கவனித்து பார்க்க தெரியாது ப்ரோ. நல்லா இருக்குது. வைப்ரேஷன் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. சவுண்டு குவாலிட்டி ஆக மொத்தம் ஹாப்டிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷாமியும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஏன்னா ரெட்மி நோட் 9 சீரீஸ்லேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த 9 ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ண நிறைய நண்பர்களுக்கு தெரியும். 120K இவ்வளோ ப்ரீமியமாகவும் கொஞ்சம் ஹெஃப்டி, அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்னாலே ஒரு ப்ரீமியம் ஃபீல் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகணும் வைங்களேன். அப்பயே ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அண்டு இந்த 100க்கும் மேற்பட்ட அந்த ப்ரொஃபைல்ஸ் வைப்ரேஷனுக்கு ஒரு டாஸ்க்குக்கும் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அப்பயே பண்ணியிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி 8 அவுட் ஆஃப் 10. சவுண்டு கம்மியாக இருக்குது. என்னடா இவ்வளோ தான் சவுண்டுன்னு ஆரம்பத்திலேயே தோணுச்சு. டால்பி அட்மாஸை ஆன் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் சவுண்டு பூஸ்ட் ஆச்சு. ஆனால் சவுண்டோட அந்த குவாலிட்டி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நல்லா இருக்குது. சாம்சங்கை விட பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதாவது இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருத்து 2/2. சாஃப்ட்வேர் UI இதில் வந்து எல்லாருமே அதை கழுவி தானே ஊற்றுவாங்க. 6.5 அவுட் ஆஃப் 10. One UI 7 யூஸ் பண்ணிவிட்டு HyperOS 2 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக One UI மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் HyperOS ஏதோ ஓகே தான். லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஆப்ஷனு, வால்பேப்பரு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கண்ணு கூசினாலும் வேகமாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அண்ட் லாக்கும் வேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. டபுள் டாப் டு ஸ்லீப், டபுள் டாப் டு வேக் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸுமே எனக்கு நல்லா இருக்குது. தீம்ஸ் நிறையா இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அனிமேஷன்லாம் ரிமூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா HyperOS இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஹைலைட் என்னென்னா போக்கோ F7 வந்து இந்த மாதிரி HyperOSலேருந்து அனிமேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணல. F7 இருக்குது ப்ரோ. X7 ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இதிலலாம் எதுவும் கை வைக்கல. போக்கோ லான்ச்சர் சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. ஐகான்ஸு சீப் ஃபீல் தருது. சரின்னு நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணேன். அதில் கீழே நேவிகேஷன் பார் வைக்க முடியலை. பட்டன் தான் ஒன்லி ஆப்ஷன் வருது. தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸில் நேவிகேஷன் பார் வைக்க முடியாதுன்னு காட்டுது. போக்கோ ஏன் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறானுங்கன்னே புரியலை. போக்கோ லான்ச்சர் மட்டும்தான் எல்லாரையும் யூஸ் பண்ணணும்னு இப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இது இப்படி மட்டும் இல்லை, எப்போ இருந்தோ சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம இது போக்கோலன்னு அதாவது எப்படி சொல்ல வரோன்னா ரெட்மி, ஷாமி, போக்கோ எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது ப்ரோ. இது வந்து நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. தேர்ட் பார்ட்டி லான்ச்சரே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறதெல்லாம் நியாயமான்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்கோம். இதை வந்து நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம், நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. பிளாட்வேர் ரொம்ப எரிச்சல் கொடுத்துச்சு ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிளாட்வேர் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ். இருக்கிற எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். சில சமயங்களில் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸும் ஒரு சில விஷயங்களை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இவர் வந்து நெட்வொர்க் ரிசப்ஷன் 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காருங்க. 2 ஃபோனுமே எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல போல இருக்குது. நான் 2 சிம்மும் ஜியோ தான் அப்படின்றாரு. 2 டியூவல் சிம் யூஸ் பண்ணுறாரு, 2மே ஜியோ தான். ஜியோ 5G, ஏர்டெல் 5G நல்லா தான் கிடைக்குதான் எங்கள் ஊரில். ஆஃபீஸ் திரும்ப சென்னைக்கு கூப்பிட்டா தான் அவருக்கு சென்னையில் எப்படி இருக்குது நெட்வொர்க் எக்ஸ்பெக்ட்லன்னு சொல்ல தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஊரில் அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனையே இல்லாமல் தான் இருக்குது. தனிக்கு ஜியோ தான் யூஸ் பண்ணுறாரு. பேட்டரி 7.5 அவுட் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா S22 ப்ளஸில் ஒரு நாளைக்கு குறைந்தது வச்சோம் 2 தடவை சார்ஜ் போடுவேன். அதுலேயும் நான் கேம் விளையாடுறதுனால, அதாவது சில நேரங்களில் கேமு ப்ளஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு விளையாடும் போது 3லேருந்து 4 தடவை நான் சார்ஜ் போடுவேன். அதுவே நார்மல்ங்கிற அளவுக்கு நான் பழகி வந்துட்டேன். உண்மைதான். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் சரியில்லைனாலும் பவர் பேங்கோடையே இருக்கிறது இல்லாட்டி சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கிறதுங்கிறத பழகிக்கிறாங்க. அந்த நிலையில் இருந்து இந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணலாம். ஆனால் 7500 mAhக்கான அளவு இல்லை ப்ரோ. முதல் 5 நாள் 100% வரைக்கும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணேன். திருப்திகரமாக ஆஹான்னு இருந்துச்சு. இப்போலாம் 10 to 80% ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். வெளியே இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் ஃபோன் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரங்களில் ஒய்ஃபை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியே இருக்கும்போது நெட்வொர்க்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே நெட்வொர்க் வழியாக டேட்டா வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே அதுவும் போல் நான் இன்டர்நெட்டு 4G தான் மாற்றி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 மணி நேரம் கேம்,
1லேருந்து 2 மணி நேரம் யூடியூப், 4K ஆர் 1080p இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ டாஸ்க் கொடுத்தும் ஒரு நாள் இருக்குன்றாரு. இருந்தாலும் அவருக்கு என்ன வருத்தம்னா 4900 mAh கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4800 4900 இருக்கக்கூடிய ஒரு சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு 7500 இருக்கிற இந்த டிவைஸ் வரும்போது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறாரு, வேறு எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வெளியில் போய் சும்மா கால் பேசினா கூட S22 ப்ளஸ் கொதிக்கும். இந்த ஃபோனில் எனக்கு ஹீட்டிங் பிரச்சனை எதுவும் இல்லை. நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் போடுறேன். 10% இருந்து 80% வரைக்கும் 40 நிமிடத்துக்குள் அதான் டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வார்ம் ஆகுது. பூஸ்ட் சார்ஜிங் சில தடவை போட்டேன், ஹீட் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூஸ்ட் சார்ஜிங் போடும்போது அதுவே சொல்லிடும் டிவைஸ் ஹீட் ஆகும் அப்படின்னு. அப்டேட் கொடுத்து பேட்ரி சரி பண்ணுவாங்கன்னு நப்பாசையில் இருக்கேன். கண்டிப்பாக பண்ணி தான் ப்ரோ ஆகணும். அப்டேட் கொடுத்து பேட்டரி சரி பண்ணுவாங்கன்னு நப்பாசையில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் சரி பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அவங்களோட மரியாதை கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி கப்பலறி போயாச்சு, மிச்சம் மீதி எதுவும் இல்லை. 4 வருஷம் OS அப்டேட்டு சுத்தமாக கவலை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டு பண்ணாமல் தான் இருப்பேன். லைன் இஷ்யூ ஆர் மதர் போர்டு இஷ்யூக்கு மறுபடியும் பலி கொடுக்க கூடாதுன்னு முயற்சி பண்ணுவேன். லைன் இஷ்யூ வரலைன்னா பேட்ரி மட்டும்தான் மாற்றி இன்னும் ஒரு 2லேருந்து 3 வருஷம் S22 ப்ளஸ் ஏ யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ லைன் இஷ்யூ தான் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ டிவைஸ் மாற்றுறதுக்கு ஒரு ரீசனாக மாறிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சப்ப எங்கள் அம்மா சாம்சங் தான் வேணும்னு முதல்ல சொன்னாங்க. என்னோட சர்வீஸ் சென்டர் அனுபவம் பார்த்துட்டு இந்த நாரப்பைய கம்பெனியில் ஃபோன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓப்போ K13 வாங்கி கொடுத்தேன், அதை சந்தோஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ S20 ப்ளஸ் வாங்கி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததும் நான் அவங்களதுலேயே பட்ஸ் 2 ப்ரோ வாங்கியிருக்கேன். அதை தவிர வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜு, சாம்சங் மிஷினு, அதான் வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்காரு போல். ஏன்னா சாம்சங் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பி, நல்ல பிராண்டு, ட்ரஸ்ட்வர்த்தி பிராண்டுங்கிறனால தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க நம்பி வாங்கினது இப்போ வந்து அவருக்கு ஃபோனில் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சாம்சங் மொபைல் சர்வீஸ் சென்டர் அந்த நம்பிக்கையை கெடுத்துருச்சு அப்படின்றாரு. கெடுக்கிறாங்க, உண்மைதான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய பேர் இந்த மாதிரி தான் வருத்தத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கெல்லாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி எந்த கவலையும் இல்லை போல், கஸ்டமர் ரிட்டென்ஷன் பற்றி கவலை இல்லை. நான் போன நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த கம்பெனியில் இனிமேல் நான் டிவைஸே வாங்கக்கூடாதுன்ற மனநிலையோடு வெளில போனாங்கன்னு சொல்கிறாப்புல. இது நடந்தது நிஜம். தேவையை விட அதிகமாக காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு நல்ல பாடம் எனக்கு. அந்த விஷயத்தில் தான் நீங்கள் மக்களுக்கு நிறையா விழிப்புணர்வு கொடுத்தீர்கள் ப்ரோ. அதையே நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க. நான் விவோ Z1 Pro வாங்கினதுக்கு 2 வருஷம் முன்னாடி இருந்து உங்கள் வீடியோவை பார்க்குறேன். 8 வருஷம் கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபிட்னஸ், டிசிப்ளின் அண்ட் டெக் அவேர்னஸ் மக்களுக்கு உண்மையோடு எடுத்து சொல்கிற பாதையில் மாறவே இல்லை. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவோ Z1 Pro டைம்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் டிசிப்ளின், ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் டெக்லேயே ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சொல்கிறத நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ பெய்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நல்லா சம்பாதிக்க நிறையா வாய்ப்பு இருந்தாலும் இந்த கம்யூனிட்டியே போதும், இதுவே போதும்னு தினமும் டிசிப்ளினோட வீடியோ போடுறது பெரிய விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு இந்த விஷயம் சொல்லாமலே புரியும். சூப்பர் சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. இதுவே ஒரு பெரிய டேட்டாங்க, வேறு லெவல் டேட்டா. எல்லாருமே பாருங்களேன், நம்ம ஆள் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா எல்லோரும் இந்நேரம் கிஃப்ட் போட்டு விட்ருப்பாங்க போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே இம்ப்ரெஸ்டு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் நிறைய டேட்டா கொடுத்துருக்கீங்க. இதுலேயும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனில் நடந்த அந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அனுபவத்தினால ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறதுக்கும் பயமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சில டேட்டா சொன்னது நல்லது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் சாம்சங் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க பாருங்கள் ஓப்போ K13 போய் லேண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபேமிலி எப்படி ஸ்விட்ச் ஆகிறாங்கன்னா ஒரு கசப்பான அனுபவம் வரும்போது ஸ்விட்ச் ஆகிடுறாங்க. ப்ராக்டிக்கலாக அப்படி தானேங்க. நம்ம ஒரு விஷயத்தை காசு போட்டு தானே வாங்கியிருக்கோம், சும்மா ஒன்றும் அவங்களுக்கு நமக்கு கொடுக்கலையே. சும்மா கொடுத்துருந்தா இவர் இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டார். கொடுமை தான், ரைட்டு. மொத்தம் போக்கோ F7 இவருக்கு நல்லா தான் இருக்குது போல். இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வார்த்தை வந்து பேட்டரி பேக்கப் பெட்டர் ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டில் இன்னும் பெட்டர் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஃபோனை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தம் போக்கோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க எதிர்காலத்தை நோக்கி எந்த மாதிரி பயணிக்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபுராணி பார்க்கலாங்க. பை.